குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பயலையும் ஆதரிக்கிற ஒரு ராசி அப்படின்னா கடகராசி தான். தாய் அன்பு, தாய் உள்ளம் கொண்டவர்கள் கடகராசி நண்பர்கள்னு சொல்ல முடியும். ஏன்னா சந்திரன் என்கின்ற மாதா காரகன் உச்சம் பெறுவதால் இந்த யோகம் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம மிதுன ராசியை பார்க்கும்போது நம்ம சொல்லியிருப்போம், அவங்கள்ட்ட 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ராஜா, 11ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கூஜா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா தனஸ்தானம் மிதுனத்துக்கு 2ஆம் இடம் சந்திரன். அவர் என்ன பண்ணுவார்? 13 நாள் வளருவார், வளர்விரையா, 13 நாள் தேய்வார், தேய்விரையா. இப்படி தான் அவங்களுடைய பண வரவும் இப்படி தான் இருக்கும். தனஸ்தானம்னா பணத்தை சேர்த்து வைக்கிற இடத்துல சந்திரன் மறையிறதும் வளர்றதும் இதே மாதிரி தான் மிதுன ராசியுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் என்பதும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கெல்லாம் நிறைய விஷயத்தை பற்றி பேசிட்டோம். கடகராசிக்கு என்ன அப்படின்னா முக்கியமாக பிரச்சனை என்னென்னா அது சின்னதாக அங்கே எங்கே கிறுக்கல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது பர்ஃபெக்ஷனாக இருக்கணும். வீடெல்லாம் மியூசியம் மாதிரி இருக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு பேனாவை இப்படி வச்சு திருப்பினீங்கன்னா ஆகாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி மக்களுக்கு இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா முக்கியமாக 4 கிரகங்கள். முதல்ல சனி கடகராசிக்கு 8லேருந்து அஷ்டம சனிலேருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு போன உடனே கை ரெண்டுத்தையும் தூக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சரண்டர் ஆயிருப்பாங்க கடகராசி நண்பர்கள். மிகப்பெரிய ரிலீஃப் கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வந்திருக்கார். சரி, வாள் போச்சு, இப்போ கத்தி வந்திருக்கே. 9லேருந்து 8ல் வந்துட்டாரே ராகு. ஸோ கத்தி போய் வாள் வருது நமக்கு தெரியும். வாள் போய் கத்தி வந்திருக்கே. 8ல் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? இந்த நேரத்தில் தான் இந்த இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத மைண்டு டைவர்ட் ஆகுது. தேவையில்லாத நபர்களோட லெட்ஸ் ஹேவ் அ கப் ஆஃப் காஃபியில் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுற நிலைமையில முடிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டங்கள் தான். இப்போ கடகராசி நண்பர்கள் நமக்கு முடிஞ்சிருச்சு நல்ல காலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்குது. உங்களுக்கு கெட்ட காலம் முடிஞ்சிருச்சு, நல்ல காலம் இனிமே தான் வரணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் கடகராசி நண்பர்களுக்கு டெம்டிங் மூமெண்ட்ஸ் நிறைய வரும். கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவதனால குயிக்காக யூ வில் ஃபெல் டவுன் ஃபார் ராங் பீப்புள். அதுதான் நீங்கள் யூ வில் ஃபால் டவுன் ஃபார் ராங் பீப்புள். ஏன்னா உங்கள் மைண்டே ரேண்டமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். சந்திரன் எப்படி பண்ணுறாரு? உங்கள் ராசிநாதன் 2.5 நாளில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிடுவார். ஆனால் சனி 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இதில் கடகராசி தாக்கு பிடிச்சி அத்தனை மனசில் கூடிய எமோஷனல் சேலஞ்சஸ்லாம் தாக்கு பிடிச்சி காலந்தள்ளுறதே பெரிய விஷயம். ஸோ இது ஒன்று. இந்த 8ல் ராகு சனி 9ல் போனதுனால வாள் போய் கத்தி வந்துச்சு. இதுதான் உண்மை. அதே மாதிரி கடகராசிக்கு 12ஆம் பாவத்தில் குரு மறைஞ்சிட்டார். அதாவது பாக்யாதிபதி 12ல் மறையிறது அப்படிங்கிறது சரியில்லை. அதே குரு 6ஆம் அதிபதி 12ல் மறையிறது அப்படிங்கிறது சரியாக இருக்குது. என்ன சார், ஒன்று சரி இருக்குங்கிறீங்க, ஒன்று சரியில்லைங்கிறீங்க. ஜோதிடத்தில் எடுத்தீங்கன்னா ரூல்ஸை விட எக்ஸம்ஷன்ஸ், விதி விலக்குகள் அதிகம். அப்போ நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். ஒரு நூல் இழையில் மாறிடும் எல்லாமே. அப்போது குருவே கடகத்துக்கு 50% நல்லது பண்ணுவார். இந்த அப்ராடு போகக்கூடிய விஷயங்கள், ஃபாரின் ட்ராவல், எஜுகேஷன், ஃபாரினில் மேரேஜ் பண்ணுறது, வெள்ளைக்கார பொண்ணை மேரேஜ் பண்ணுறதுனா சும்மா நடக்குமா? இந்த மாதிரி டைம் வந்தால் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே தவிர 9ஆம் அதிபதி 12ல் மறையும் போது என்ன பண்ணுவார்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டையை பண்ணி விட்டுருவார். வீட்டில் பசங்க இருக்க மாட்டாங்க, வெளியூர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பெத்த அப்பா அம்மாவோடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, இல்லை சொந்த பந்தங்கள் மாமனார் மாமியாரோட தகராறு பண்ணுறது, இதெல்லாம் தன்னறியாமே செய்வாங்க. பொண்டாட்டியோட வேணும்ட்டே பிரச்சனை பண்ணுவார். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதுதான் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய இடங்கள். அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது வந்ததுனால சம்பளம் 31ஆம் தேதி வரும், செலவெல்லாம் 10ஆம் தேதியே காத்திருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி கையில் காசு இருக்கேன்னு செலவழிச்சிங்கன்னா ரொம்ப பிரச்சனையை இழுத்து விட்டுரும். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினால் பல வகைகளில் லாபம், சில வகைகளில் நஷ்டம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுடைய 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு இந்த மாத தொடக்கத்தில். அதே மாதிரி சூரிய புதன் உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்காங்க. இது எல்லாமே நல்ல விஷயந்தான். ஒட்டுமொத்த கடகராசி அன்பர்களும் உழைப்பை நிறுத்த வேண்டாம், நம்பிக்கையும் நிறுத்த வேண்டாம். கடவுள் உங்கள் பக்கம்தான். சிம்ம ராசி
சுருக்கமாக 2 பாயிண்ட்டு. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்பா அவன் சிம்மம் தான், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் நான் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணேன், ஒரு பையனை தான் லவ் பண்ணேன்னு சொன்னால் அதை விட உலகத்தில் ஒரு பொய் இருக்கவே முடியாது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எமோஷ்னலாக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். காதல் அவங்களுக்கு கண்டதும் காதல், அது வந்துகிட்டே இருக்கும். அது வந்து வந்து மறையும், மறுபடி வரும். அதுதான் சிம்மராசியுடைய இயல்பு. இப்போ தற்சமயம் சிம்மராசிக்கு அஷ்டம சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி சார் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு சார், ஒன்றுமே முடியல சார், எல்லாமே பிரச்சனை சார், பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுலேருந்து உடம்பு சரியில்லை, வீட்டில் எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது, இப்படி சிம்மராசி நண்பர்கள் எல்லாத்துலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் வந்து உங்களை 500 அடி பள்ளம் தோண்டி உள்ளே புதைச்சாலும் 5000 ஃபீட் அடிச்சுட்டு மேலே வர ஒரு ராசி வந்து சிம்மராசி. சிம்மராசிக்கு இப்போ முக்கியமான 4 கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி அஷ்டமத்தில் இருக்கார், ராகு கண்டகஸ்தானத்தில் இருக்கார், கேது உங்கள் ராசியிலே இருக்கார், அதே மாதிரி குரு வந்து உங்களோட 11ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 4த்தில் எது பெஸ்ட்டு? குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. கேது உங்கள் ராசிக்கு வந்தால் என்ன ஆகும் தெரியுமா? மல்டிபிள் தாட்ஸ் வரும். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோம் லைஃப்பில், அந்த விஷயத்தை யோசித்து அதோடைய பிரச்சனைகள் என்ன, தீர்வு என்ன, பாசிபிள் சொல்யூஷன் என்ன, அதெல்லாம் பற்றி முடிக்கிறதுக்குள்ளேயுமே அடுத்ததுக்கு போயிடும் மைண்டு. அதுதான் மல்டிபிள் ஜம்ப். குரங்கு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மனசு. 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5. ஆனால் ஃபஸ்ட்டு விஷயமே இன்னும் சால்வ் ஆகலை. இப்படி வச்சுருக்கிறது தான் கடைசியில் டைமும் வேஸ்ட்டு, எஃபர்ட்டும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. இதுதான் கேது வந்து ராசியில் இருந்தால் செய்யக்கூடியது. அதே மாதிரி அப்சஷனை இன்க்ரீஸ் பண்ணுவார் கேது. இந்த பூட்டு போட்டவங்க இருப்பாங்க வீட்டில், அந்த பூட்டை இழுத்து இழுத்து பார்த்துட்டே இருக்கிறது, துணி துவச்சிட்டா துவச்சிட்டே இருக்கிறது, இதை மாதிரி அப்சசிவ் விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடியது கேது ராசியில் இருக்கும்போது வரும். அதே மாதிரி உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுறார். உங்களுடைய உபஜயஸ்தானம் 3ஆம் இடம், உங்களுடைய பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடம், உங்களுடைய கண்டகஸ்தானம் 7ஆம் இடம், 3, 5, 7 பிளேசஸை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பல விஷயங்களில் நன்மைகளை பெறக்கூடிய யோகங்கள். என்னென்ன விஷயங்கள்? நம்பிக்கையே இல்லாதவங்க கடவுள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரும். எது நடக்கவே நடக்காது, என் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நல்லது நடக்கும், உறுதியாக நடக்கும் சார். இதுதான் கையில் வர வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து நான் ஜெயிப்பேன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஜெயிச்சுன்னு சொன்னால் எல்லாருமே நம்புவாங்க இல்லையா? நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் கிரிட்டிக்கலான டிசிஷன்ஸை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க. முக்கிய முடிவுகளை தீர்க்கமாக எடுக்கணும். இப்படியானா இப்படி ஆடும். எந்த ஒரு முடிவிலையும் பிரச்சனைகள் உண்டு, எந்த ஒரு முடிவிலையும் சொல்யூஷனும் இருக்கும். நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சிம்மராசினியர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேடி தேடி போய் துரத்திலாம் லவ்வெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ரொம்ப லூஸ் பண்ணுவீங்க. உங்களோட செல்ஃப் டிக்னிட்டி, உங்களோட எஸ்டீம் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு, சுயமரியாதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு, மனைவியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், காதலனாக இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும் போனீங்கன்னா லைஃபுடைய மெயின் இதுவே என்னென்னா உங்களுடைய மரியாதை. அதை நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டியது. இந்த ஜூன் மாதத்தில் சில பல சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஆக ஒட்டுமொத்த சிம்மராசி என்பர்களும் கவனமாக இருக்க வேண்டிய இடம் காதல், திருமண வாழ்க்கை. சூப்பராக இருக்குது இது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும், புதிய வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும், அப்ராடு செல்லக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக அமையும். சிம்மராசி என்பர்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்வது சிம்மராசி என்பர்களுக்கு பெரிய மாற்றங்களை தரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.